காலையில் டிவியை திறந்ததுலேருந்து விஜய் அவர்கள் ஒவ்வொரு கட்சி தலைவர் வீட்டுக்காக போகிறதா செம்ம ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. இது வரைக்கும் அரசியலில் இதை யாருமே பண்ணதில்லை அப்படின்னு பார்க்குறாங்க. ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கட்டாயமாக இப்போ ஒரு 60 ஆண்டு கால பகையை விஜயினுடைய செயல் முடிச்சு வச்சுருக்குன்னு தான் நினைக்கிறேன் நான். ஏன்னா இப்போ அதிமுகவும் திமுகவும் ஒரு நேரடி பகையாளியாக எத்தனை வருடங்கள் போராடினாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். கலைஞரை தூக்கி அந்த அம்மா ஜெயிலில் வச்சாங்க, அவங்கள தூக்கி இவர் ஜெயிலில் வச்சார், சொத்து குவிப்பு வழக்கு போட்டாங்க, அவங்க சிறைக்கே போகிற அளவுக்கு எவ்வளவோ பண்ணாங்க. அந்த வன்மம்ங்கிறது தொடர்ந்துகிட்டே இருந்துச்சு. தமிழக அரசியலில் ஒரு அரசியல் கட்சி தலைவர் இன்னொரு அரசியல் கட்சி தலைவரோடு இணக்கமாக இருக்கவே மாட்டாரோ, அவங்களுக்குள்ள ஒரு நட்புங்கிறது மலரவே மலராதோ அப்படின்லாம் நம்ம நினச்சிருக்கோம். ஆனால் அந்த ஜெயலலிதா அம்மா கலைஞர் மறைவுக்கு பிறகு கொஞ்சம் அது மாறிச்சு. ஒரு சின்ன சின்ன விஷயங்களில் சந்திச்சுக்கிறதெல்லாம் இருந்துச்சு. பட் இருந்தாலும் அந்த வன்மங்கிறது தொடர்ந்துகிட்டே இருந்துச்சு. பட் விஜய் வந்த பிறகு எல்லாத்தையும் தகர்த்துருக்காருன்னு தான் நான் பார்க்குறேன். முதல்ல அவர் முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் வீட்டுக்கு போனதுங்கிறது ரொம்ப எல்லாராலையும் ரொம்ப ஒரு மாதிரி நெகிழ்வாக பார்க்கப்பட்டுச்சு. காலையில் கூட சட்டசபையில் உதயநிதி கடும் கோபத்தோடு இருந்தார். அவர்கிட்ட ஒரு மலர்ச்சியே இல்லை. விஜய் பார்த்து ஒரு வணக்கம் கூட அவர் வைக்கல. ஸோ அது அந்த 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 ஒரு எதிர்ப்பு மனநிலை போயிட்டு இருக்கும்போதே விஜய் அழகாக முதல்வரை சந்திக்க அப்பாயின்மெண்ட், முன்னாள் முதல்வரை சந்திக்க அப்பாயின்மெண்ட் கேட்டு அது டக்குன்னு எல்லாமே மாறிடுச்சு. அடுத்த ஒரு மணி நேரத்தில் எல்லாமே மாறிடுச்சு. உதயநிதி ஸ்டாலினே வாசலில் நின்று அவரை வரவேற்று அந்த கட்டி பிடிச்சி எல்லாம் ரொம்ப நெகிழ்வாக இருந்துச்சு. அப்படி தான் இருக்கணும் அரசியல் நாகரிகம்ங்கிறது. ஆனால் எல்லா தலைவர்கள்ட்டையும் அந்த நாகரிகத்தை அவர் எதிர்பார்க்க முடியாது. அவர்களும் அப்படி தான் அவரை நடத்துனாங்க. இப்போ ஒவ்வொரு தலைவராக அவர் போய் பார்க்குறாரு. அடுத்து வைகோவை பார்த்தாரு, அடுத்து அன்புமணியை பார்த்தாரு. அதெல்லாம் கூட நமக்கு ஒன்றும் பெருசாக தெரியல. அதற்கப்புறமா அவர் போன இடம்தான் இவ்வளோ தூரம் உங்களை அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி எவ்வளவு இழிவாக பேச முடியுமோ அவ்வளவு இழிவாக பேசின ஒரு கட்சி தலைவரை நீங்கள் போய் பார்க்கணுமாங்கிற எண்ணத்தை மக்கள் மனதில் உருவாக்கிருச்சு. அதை மட்டும் அவர் தவிர்த்துருக்கலாம். பட்டு விஜயை பொறுத்தளவுக்கு சரி ரைட்டு எல்லாரையும் பார்த்தோம், இவரை மட்டும் எதுக்கு மிச்சம் போனே பார்த்துட்டு போயிடுவோம், அந்த கடமையை செஞ்சிருவோமே நினச்சி செஞ்சுருப்பாருன்னு தான் நான் நினைக்கிறேன். பட் எனக்கு தனிப்பட்ட முறையில் அதில் கொஞ்சம் கூட மகிழ்ச்சி இல்லை.